ஓம் சாந்தி. 10/3/2022 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த பகவானை முழு உலகமும் நினைவு செய்கிறதோ அந்த பகவான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள், மறக்காதீர்கள். கேள்வி: தந்தையின் ஸ்ரீமத் படி யதார்த்த ரீதியில் நடப்பதற்கான சக்தி எந்த குழந்தைகளுக்கு இருக்கிறது? பதில்: யார் தன்னுடைய உண்மையிலும் உண்மையான வரவு செலவு கணக்கை தந்தைக்கு சொல்லி ஒவ்வொரு அடியிலும் பாபாவிடம் அறிவுரை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சக்தி இருக்கிறது. தந்தையிடம் இருந்து அறிவுரை பெற்றுக்கொண்டால் அதன்படி நடப்பதற்கான சக்தியும் கிடைத்து விடுகிறது. குழந்தைகளே, அந்த வருமானத்திற்கு பின்னால் சென்று இந்த வருமானத்தை இழந்து விடாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஏனென்றால் அந்த ஒன்றிற்கும் உதவாத வருமானம் முழுவதும் அழிந்துவிடப் போகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஸ்ரீமத் பெற்று மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். கவனமாக நடக்க வேண்டும். தன்னுடைய மனம் சொல்கின்ற வழிமுறையை நடைமுறைப்படுத்த கூடாது. இந்த முரளில பாபா குழந்தைகள் ஞானக்கடலே, பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு அழைக்கவும் செய்கிறாங்க. ஆகையால தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறதுக்கு நான் வர வேண்டியதாக இருக்குது. அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வேண்டியதாக இருக்குது. நான் டோபியாகவும் இருக்கிறேன், அதே நேரத்தில் பொறுக்குள்ளராகவும் இருக்கிறேன். உண்மையான ஞானத்தை சொல்லி உண்மையான தங்கமாக மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக நான் சேவகனாக வர வேண்டியதாக இருக்குது அப்படின்றார். குழந்தைகள் மிகவும் அகங்காரமற்றவராக இருக்கணும். அதுவும் தலைமை பதவியில் இருக்கிறவங்க மிகவும் பணிவாக இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா சில குழந்தைகளுக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்குது, பாபா போல நிரகங்காரியாக இருக்கணுன்றார். நீங்கள் உங்களுடைய வேலை தொழிலிலிருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகணும். 50 100 கம்மியாக சம்பாதிச்சா இப்போ என்ன, அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய சேவை செய்யணும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகணும். மனிதர்களை சோழியிலிருந்து வைரமாக மாற்றணும். சேவைக்காக ஓடணும் அப்படின்றார். எந்த மனிதர்கள் மிருகங்கள் போல மாறியிருக்காங்களோ அவங்களெல்லாம் தேவதைகளாக மாற்றணும். நீங்கள் குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் குருடர்களாகவே இருக்கீங்கன்னு அர்த்தம். முரளியின் பாடல்: ஆகாய சிம்ஹாசனத்தை விட்டு இறங்கி வாருங்கள். ஓம் சாந்தி. இப்போது குழந்தைகள் எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். யாருடைய எதிரில்? எல்லையற்ற தந்தை மற்றும் தாதாவின் எதிரில். இவர் மிக அதிசயமானவர். எல்லையற்ற தந்தை பரம்பிதா பரமாத்மா மற்றும் எல்லையற்ற தாதா பிரஜாபிதா பிரம்மா இருவரும் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். யாருக்கு முன்னால்? குழந்தைகளுக்கு முன்னால். ஆக ஈஸ்வரிய குடும்பம் அமர்ந்திருப்பது போல் இருக்கிறது. மேலும் எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லது சகஜ ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். இது புத்தியில் இருந்தது என்றால் குஷியின் அளவும் ஏறும். குழந்தைகள் அவ்வப்போது எங்களுக்கு எல்லையற்ற தந்தை நிராகாரர் படிப்பிக்கிறார், ராஜயோகம் கற்பிக்கிறார் என்ற பக்கா நிச்சயம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பிறகு எங்காவது வெளியில் தூரமாக சென்றுவிட்டால் நிச்சயம் உடைந்து விடுகிறது.
இது அதிசயம் அல்லவா? எந்த பகவானை முழு உலகமே நினைவு செய்கிறதோ அவரே குழந்தைகளுக்கு முன்பு அமர்ந்து, குழந்தைகளே, இப்போது நல்லபடியாக பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்கிறார். குழந்தைகள் புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். பிறகு ஒரு வினாடியில் மறந்தும் போகிறார்கள். இது அதிசயமான விஷயமாக இருக்கிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தைக்கு முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி. இதில் நன்றாக படிக்க வேண்டும். இன்று படிப்பது, பிறகு ஏதாவது வேலை வந்துவிட்டால் படிப்பை தவறவிட்டு விடுவது என்று இருக்கக்கூடாது. எப்போது தந்தைக்கு தன்னுடைய குழந்தைகளின் வரவு செலவு கணக்கு தெரிய வருகிறதோ அப்போது அறிவுரை தருவார். ஒவ்வொரு அடியிலும் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த பாவ கர்மமும் நடந்துவிடக்கூடாது அல்லவா? இது எல்லையற்ற வீடாக இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, தந்தைக்கு குழந்தைகளுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா தானே அறிவுரை கொடுக்க முடியும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எவ்வளோ செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் கேட்டு வாங்கணும். ஏன்னா எந்த தவறும் எங்கேயும் நடந்துடக்கூடாது. ஏன்னா இது கூட எல்லையற்ற வீடு. நீங்கள் வீட்டில் இருந்து வந்துட்டு போகக்கூடியவர்களாக இருந்தாலும் நீங்களும் ஈஸ்வரிய ஃபேமிலி தானே. ஆகையால் ஒவ்வொரு அடியிலையும் ஸ்ரீமத் பெற வேண்டும் அப்படின்றார். அதாவது பாபா என்னுடைய வரவு இது, செலவு இது, நான் எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் எல்லாமே ஓப்பனாக பாபா முன்னாடி வைக்கணும். அப்போது பாபா கரெக்டாக கைட் பண்ணுவார். அப்போ எங்கேயும் தவறு நடக்காது, பாவக்கர்மம் ஏற்படாது. இப்போது பாபா அமர்ந்து நன்றாக புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, இப்போது முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுங்கள். இந்த நேரம் அனைவரும் ஒன்றும் இல்லாத ஏழைகளாக இருக்கிறார்கள். பகவான் நமக்கு தந்தை என்றால் நிச்சயமாக நாம் உலகத்தின் அதிபதியாக இருக்க வேண்டும். பிறகு நமக்கு ஏன் இந்த துர்கதி ஏற்பட்டிருக்கிறது என்று கேளுங்கள். இது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. புரிய வைத்தாலும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் கடைசியில் புரிந்து கொள்வார்கள். இப்போது தேவதா தர்மம் இல்லை. அதனுடைய நாற்றைதான் இப்போது நட வேண்டும். பாவ கர்மங்களின் சுமை உங்கள் மீது அதிகமாக இருக்கிறது. சுகமும் நீங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறீர்கள், துக்கமும் அதிகமாக பார்த்திருக்கிறீர்கள். இப்போது மீண்டும் துக்கத்தில் இருந்து உங்களை சுகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறேன். எனவே ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டும். பிறருக்கு புரிய வைக்கும் போது நீங்கள் பகவானுடைய குழந்தைகள் தானே. பகவான் சொர்க்கத்தை படைப்பார் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் தானே என்று கேளுங்கள். சிவ்பாபா பிரம்மா மூலமாக சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுப்பார். வேறென்ன கொடுப்பார் என்று சொல்லுங்கள். சுயம் இவர்களே முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் சேவைக்காக ஓடவில்லை என்று பாபா புரிந்து கொள்கிறார். இல்லையென்றால் சேவைக்காக ஓட வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோல் ஆகவில்லை என்றால் சுயம் குருடர்கள் என்றுதான் அர்த்தம். மனிதர்களை சோழியில் இருந்து வைரமாக ஆக்க வேண்டும். 50 100 சம்பாதிக்கவில்லை என்றால் என்ன ஆகப் போகிறது? அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். மனிதர்கள் யார் மிருகங்களைப் போல மாறியிருக்கிறார்களோ அவர்களை தேவதைகளாக மாற்ற வேண்டும்.
அதாவது பாபா என்ன சொல்ல வரார் அப்படின்னா, வேலையிலிருந்து லீவ் எடுத்துக்கோங்க. 50ஓ 100ஓ நீங்கள் சம்பாதிக்கலைன்னா என்ன இப்போது, நிறைய பேருக்கு நன்மை செய்யுங்க. மிருகங்கள் போல இருக்காங்க, அவங்களெல்லாம் தேவதைகளாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அகங்காரமற்றவர் ஆக வேண்டும். தலைமை பதவியில் இருப்பவர்கள் மிகவும் பணிவாக இருக்க வேண்டும். பாபா எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கிறார். ஒரு சில குழந்தைகளிடம் எவ்வளவு அகங்காரம் இருக்கிறது. ஞான கடலே, பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கவும் செய்கிறார்கள். ஆகையால் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வேண்டியதாக இருக்கிறது. அழுக்கு துணிகளை துவைக்க வேண்டியதாக இருக்கிறது. நான் டோபியாகவும் இருக்கிறேன், பொற்கொல்லராகவும் இருக்கிறேன். அனைவருக்கும் ஞானத்தை சொல்லி உண்மையான தங்கமாக ஆக்குகிறேன் என்று பாபா சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக நிரகங்காரியாக பணிவானவராக ஆக வேண்டும். தனது சேவையை தன் கைகளினாலேயே செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் அகங்காரத்தை காட்டக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், சேவைக்காக சதா தயார் நிலையில் இருக்க வேண்டும். சேவைக்காக தானே முன்வர வேண்டும். சோழி போன்ற மனிதர்களை வைரம் போல் ஆக்குகிற சேவை செய்ய வேண்டும். வரதானம், நிறைந்த தன்மையின் ஆதாரத்தில் திருப்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா திருப்தியான ஆத்மா ஆகுங்கள். யார் சதா நிரம்பியவராக இருக்கிறார்களோ அவர்கள் திருப்தியாக இருப்பார்கள். யார் எவ்வளவுதான் அதிருப்தி அடைய செய்வதற்கான சூழ்நிலைகளை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்தாலும் நிரம்பிய திருப்தியான ஆத்மா அதிருப்தி செய்யக்கூடியவர்களுக்கு திருப்தியின் குணத்தின் மூலம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாதான் இரக்கம் மனமுடையவராகி சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம் அவர்களையும் கூட மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இதுதான் ஆன்மீக ராயல் ஆத்மாவின் உயர்ந்த கர்மமாகும். ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவையின் டபுள் லாக் போட்டுவிடுங்கள், அப்போது மாயா வர முடியாது. ஓம் சாந்தி.